தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய தித்வா புயலானது சென்னையிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதன் காரணமாக வடகடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடல் அலைகள் சீற்றத்துடனே காணப்பட்டு வருகிறது. நாம் தற்பொழுது கோவளம் கடற்கரை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடல் அலைகள் தற்பொழுது சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. அதிக காற்றும் என்பது வீசி வருகிறது. இந்த கோவளம் கடற்கரையை பொறுத்தவரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரை பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த மீன்பிடி உபகரணங்களும் தற்பொழுது இந்த இடத்துல பாதுகாப்பாக கரைகளுக்கு அப்பாறு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கோவளம் கடற்கரையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால அதிகமான பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தற்பொழுது இந்த கடற்கரைக்கு வருவதை நம்மளால களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் தித்வா புயல் காரணமாக இன்றைய தினம் பொதுமக்கள் யாரும் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம், கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான மக்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தற்பொழுது இந்த கோவளம் கடற்கரைக்கு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த கோவளம் கடற்கரையை பொறுத்தவரைக்கும் காவலர்கள் யாரும் பாதுகாப்பு பணியில் இல்லை. தற்பொழுது நேரம் செல்ல தற்பொழுது 220 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய தித்வா புயலானது மாலை செல்ல மேலும் நெருங்கி வரக்கூடும். அப்படி நெருங்கி வரும் பொழுது இன்னும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். கடல் சீற்றம் மேலும் தற்பொழுதை விட அதிகமாக சீற்றமாக காணப்படும் என்பதால் மாலை நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவளம் கடற்கரையை பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் அதிக அளவு தற்பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால அதிக அளவு தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இந்த கடற்கரை பகுதிக்கு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மழை பொழிவு சற்றே குறைந்திருந்தாலும் காற்றினுடைய வேகமும் கடல் கொந்தளிப்பும் அதிகரித்திருக்கிறது. மாலை செல்ல மேலும் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் கடல் கொந்தளிப்பு மேலும் அதிகமாக இருக்கும் என்பதால மாலை நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி பொதுமக்கள் அதிக அளவு தற்பொழுது கோவளம் கடற்கரை பகுதிகளுக்கு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த கோவளம் கடற்கரை பகுதியில் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக கரை பகுதிகளில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது 220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தித்வா புயல் நேரம் செல்ல மேலும் நெருங்கும் பொழுது காற்றுடைய வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது.